சொன்னது நியாயமான வார்த்தை. நாங்கள் 1.5 மணி நேரமாக கேட்டு பதில் இல்லை. அதனால தான் அடுத்தது நீ மேனேஜர் வரமாட்டேற, ஓனர் வரமாட்டேற, இந்த பிளேஸ் யாரோட அவங்கள்ட்ட பேசலாம் கீழே போகலான்னு பார்ப்போம். நீங்களே அதுக்கு முன்னாடி வந்தீங்க. இன்னும் சரி இங்கே பாருங்க, கீழே வந்து ரிசப்ஷனில் தான் கேட்கலான்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நீங்களே வந்ததுனால தான் இங்கே உங்களுக்கு கேள்வி கேட்பது. உங்களுக்கு போய் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பை போலியாக பயன்படுத்தி சேதமடைந்த மற்றும் பழைய பொருட்களை விற்பனை செய்தவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. வாடிக்கையாளர்கள் இதை எப்படி கண்டுபிடித்தனர், என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பின் காரணமாக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாமல் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டதாக விளம்பரம் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. 3000 ரூபாய் மதிப்புள்ள பிராண்டட் ஆடைகள், காலணிகள் உள்ளிட்டவை 200 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கும், முன்னணி நிறுவனங்களின் 8000 ரூபாய் வரையிலான பொருட்கள் 500 ரூபாய் முதல் 1490 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக அந்த விளம்பரத்தில் கூறப்பட்டிருந்தது. இதை நம்பி ஏராளமான வாடிக்கையாளர்கள் ஈரோடு திண்டலில் உள்ள தனியார் ஹோட்டலில் குவிந்தனர். ஆனால் அங்கிருந்த பொருட்கள் பழைய பொருட்களாகவும் சேதமாகியும் இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து வாடிக்கையாளர்கள் ஹோட்டல் நிர்வாகிகளிடம் கேட்டபோது வாக்குவாதமாக மாறி அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாடிக்கையாளர்களின் எதிர்ப்பால் விற்பனையை ஹோட்டல் நிர்வாகத்தினர் நிறுத்தி வாடிக்கையாளர்களை வெளியேற்றினர். அமெரிக்காவினால் விற்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க விளம்பரம் வந்துருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்துருந்தோம். அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்தது. நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க இந்த ஹோட்டலில் நடக்கிறத கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். எங்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஈரோடு மக்கள் இந்த மாதிரி ஏமாற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க.